Friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 1.4 ல நம்ம third sum பார்க்கலாம். மூணு செட் கொடுத்திருக்காங்க A B C அப்படினு மூணு செட் கொடுத்திருக்காங்க. Verify the associative property of union of sets. So மூணு செட் நம்ம கம்பேர் பண்ணாலே அது associative property of sets னு சொல்லிருக்கேன். அதுல நம்ம யூனியன் சிம்பல போட்டா அது வந்து union of sets, இன்டர்செக்ஷன் சிம்பல போட்டா அது வந்து intersection of sets னு வந்துரும். ஓகேங்களா? சோ ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணா கம்யூட்டேட்டிவ், மூணு செட்டை கம்பேர் பண்ணா அசோசியேட்டிவ். இதுக்கான பேசிக்ஸ் வந்து நான் செகண்ட் சம் வீடியோல எடுத்துர்க்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணி. அதை நீங்க பாத்துருங்க. அதை பார்த்தா இங்க நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இத வெரிஃபை பண்ணிடலாமா? So first இந்த வென் டயகிராம் போட்டு நம்ம இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அப்பதான் நமக்கு ரிப்பீட்டேஷன் இல்லாம ஈஸியா நம்மளால சம் முடிக்க முடியும். ஓகேங்களா? சரி இப்போ மூணுத்துக்கு காமனா இருக்கிற ஏரியா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். சோ என்ன எலிமெண்ட் காமனா இருக்கு? P காமனா இருக்கா? இல்ல. Q காமனா இருக்கா? எஸ். Q வந்து A லயும் இருக்கு, B லயும் இருக்கு, C லயும் இருக்கு. சோ Q எழுதிறேன். நெக்ஸ்ட் R வந்து காமனா இருக்கா? R வந்து Q ல இல்ல. சோ மூணுத்துலயும் காமனா இருக்காது. S பாத்தீங்கன்னா S Q ல இருக்கு, A ல இருக்கு, B ல இருக்கு and C லயும் இருக்கு. சோ Q and S தான் மூணு செட்லயும் காமனா இருக்குது. நெக்ஸ்ட் ரெண்டு செட்டா பாப்போம். A க்கும் B க்கும் நடுவுல என்னென்ன காமனா இருக்குன்னு பார்த்தலாம். P காமனா இருக்கா? இல்ல. Q காமனா இருக்கு ஆனா ஆல்ரெடி எழுதிட்டோம். R காமனா இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் S காமனா இருக்கு ஆனா ஆல்ரெடி எழுதிட்டோம். சோ இங்க காமன் ஏரியால எதுவுமே வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் B and C பாத்துலாம். B and C ல என்ன காமனா இருக்கு? M காமனா இருக்கா? Yes. M ரெண்டு இடத்துலயும் இருக்கு. ஆல்ரெடி இல்ல அதனால எழுதிடலாம். N காமனா இருக்கா? Yes. ரெண்டு இடத்துலயும் N காமனா இருக்கு. எழுதிடலாம். Q ஆல்ரெடி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் S பாத்தீங்கன்னா S ஆல்ரெடி எழுதியாச்சு. T வந்து காமனா இல்ல. சோ இங்க ஆல் எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாக்கி இருக்கிறது A and C கம்பேர் பண்ணனும். A and C ல பாத்தீங்கன்னா P காமனா இருக்கா? Yes. P ரெண்டு இடத்துலயும் இருக்கு. நெக்ஸ்ட் Q காமனா இருக்கா? ஆல்ரெடி எழுதியிருக்கோம் Q. R காமனா இருக்கான்னு பாருங்க. R காமனா இல்ல. S வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகே இது ரிமைனிங் இப்போ P Q S இங்க ஆல்ரெடி எழுதியாச்சு. மீதி இருக்கிறது R மட்டும் தான் A ல. நெக்ஸ்ட் B செட்ல பாருங்க. B செட்ல MNQS எழுதியாச்சு. MNQS எழுதியாச்சு. மீதி இருக்கிறது T மட்டும் தான். அதே மாதிரி C செட்ல பாருங்க. PQMNS. சோ C செட்ல இருக்கிற எல்லாமே ஆல்ரெடி வந்துருச்சு. இங்க எதுவுமே வராது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இது ப்ரூவ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த LHS எடுத்துக்கலாம். A யூனியன் B கண்டுபிடிக்கணும். சோ செட் A and B ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எழுதணும் இல்லையா? சோ என்னென்ன இருக்கு A யூனியன் B ல? P Q R S T M N எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோ P Q R S T அப்புறம் M, N எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? A யூனியன் B யூனியன் C. சோ இந்த செட் கூட C யூனியன் பண்ணோம். இப்போ விட்டு C ல வந்து எதுவுமே கிடையாது. சோ ஆப்வியஸா உங்களுக்கு இங்க இருக்கிறது தான் அப்படியே வரும் இல்லையா? C ல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு செட்ல இருக்கிறது எல்லாமே வந்து இங்க வந்துருச்சு இல்லையா? ஆல்ரெடி A லயும் B லயும் உங்களுக்கு காமனா இருக்கனால PQSMN ஆல்ரெடி வந்துருச்சு. PQSMN ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. ரிமைனிங் எதுவுமே இல்ல. சோ இது மறுபடியும் C கூட இத யூனியன் பண்ணா உங்களுக்கு இதே செட் ஆன்சர் வரும். PQRSTMN. சோ நம்ம A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் B யூனியன் C பாப்போம். சோ B யூனியன் C னா B க்கும் C க்கும் இருக்கிற B யும் C லயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எழுதணும். அதாவது இந்த சர்க்கிள் குள்ள பிளஸ் இந்த சர்க்கிள் குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். சோ R தவிர ஐ திங்க் எல்லாமே வந்துரும் இல்லையா? சோ P Q S T M N எல்லாமே வருது. P Q S T M, N. சோ இதான் B யூனியன் C. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A யூனியன் B யூனியன் C. சோ B யூனியன் C கூட நம்ம A யும் யூனியன் பண்ணோம். சோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம B யூனியன் C கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இல்லாதது உங்களுக்கு R மட்டும் தான் இல்லையா? A ல இருக்கிற R மட்டும் தான் நம்ம இங்க எழுதல. மத்த எல்லாமே எழுதியாச்சு. சோ எல்லா சைடு இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எழுதணும். A யூனியன் B யூனியன் C னா சோ உங்களுக்கு இங்க B யூனியன் C ல இருந்து மிஸ் ஆகுறது R மட்டும் தான். சோ நான் இப்ப R எழுதிறேன். P Q R S T M N. சோ இந்த ரெண்டு செட் பாருங்க. A யூனியன் B யூனியன் C வந்து P Q R S T M N இருக்கு. அதே மாதிரி A யூனியன் B யூனியன் C வந்து P Q R S T M N. சோ ரெண்டும் ஈக்குவலா இருக்கனால நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ இது வந்து வெரிஃபைட், இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? Fourth sum பார்க்கலாம். Verify the associative property of intersection of sets ன்னு கேட்டிருக்காங்க. So associative property of intersection of sets என்ன? A intersection B intersection C is equal to A intersection B intersection C. இதுதான் associative property of intersection of sets. So first நம்ம வென் டயகிராம் ஃபில் பண்ணிடலாம். So first மூணுத்துக்கு காமனா இருக்கிற ஏரியா என்னன்னு பார்த்துடலாம். So உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் அதாவது வெரிஃபிகேஷன் டிப் என்ன கொடுக்குறேன்னா A intersection B intersection C னாலும் இந்த காமனா இருக்கிற ஏரியாவை தான்
பாயிண்ட் பண்ணும். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cனாலும் இந்த மூணு செட்டுக்கு காமனா இருக்கிற ஏரியா தான் பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சாலே நம்ம சம் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது மூணுத்துக்கு காமனா இருக்கிறது பார்த்துடலாம். -11 காமனா இல்ல, √2 பாத்தீங்கன்னா காமனா இல்ல, B ல இல்ல, √5 பாத்தீங்கன்னா எஸ், √5 வந்து மூணுத்துலயும் காமனா இருக்கு. சோ √5 நான் எழுதிறேன். நெக்ஸ்ட் 7 பாத்தீங்கன்னா மூணுத்துலயும் காமனா இல்ல. சோ √5 மட்டும் தான் வருது. நமக்கு ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் √5 தான் வரும். இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B பார்க்கலாம். A க்கும் B க்கும் என்ன காமனா இருக்கு? -7 காமனா இல்ல, √2ம் காமனா இல்ல, √5 காமனா இருக்கு, ஆனா ஆல்ரெடி எழுதியாச்சு. 7 வந்து காமனா இல்ல. சோ எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து B இன்டர்செக்ஷன் C பார்க்கலாம். B இன்டர்செக்ஷன் C √3 வந்து காமனா இருக்கு ரெண்டுத்துலயும். சோ இங்க வந்து உங்களுக்கு √3 வரும். √5 ஆல் காமனா இருக்கு, ஆல்ரெடி எழுதியாச்சு. 6 வந்து காமனா இல்ல, 13 காமனா இல்ல. நெக்ஸ்ட் A and C க்கு பார்க்கலாம். A and C ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு -7 காமனா இல்ல, ஆனா √2 வந்து ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. சோ √2 இங்க வருது. நெக்ஸ்ட் √5 ஆல்ரெடி எழுதியாச்சு. 7 காமனா இல்ல. சோ இத தவிர்த்து மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். A ல வந்து √5 √2 இங்க வந்துருச்சு. மீதி இருக்குது பாத்தீங்கன்னா -11 and 7. அதே மாதிரி B ல பாத்தீங்கன்னா √5 √5 3 வந்துருச்சு. 6 and 13 மட்டும் தான் இங்க எழுதணும். நெக்ஸ்ட் C ல பாத்தீங்கன்னா √5 √2 √3 எல்லாமே வந்துருச்சு. ரிமைனிங் வந்து 9 மட்டும் தான். சோ வென் டயகிராம் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம டேட்டாக்கு சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? பிராக்கெட் குள்ள இருக்கிற A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். சோ A இன்டர்செக்ஷன் B பாத்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இந்த ஏரியால உங்களுக்கு இருக்கிறது √5 மட்டும் தான். சோ √5 மட்டும் தான் வரும். சோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு A இன்டர்செக்ஷன் B ல இன்டர்செக்ஷன் C கூட காமனா இருக்கிற A இன்டர்செக்ஷன் B இந்த ஏரியால C கூட காமனா இருக்கிற இந்த ஏரியாவை தான் கேக்குறாங்க. சோ ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். சோ உங்களுக்கு அதே √5 தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம். சோ B இன்டர்செக்ஷன் C ல உங்களுக்கு என்னென்ன காமனா இருக்கு? இதுதான் B இன்டர்செக்ஷன் C கான ஏரியா. சோ √5 and √3 √5, √3 ரெண்டும் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். சோ A இன்டர்செக்ஷன் இந்த B இன்டர்செக்ஷன் C லயும் A லயும் என்ன காமனா இருக்குன்னு பார்க்கணும். சோ உங்களுக்கு √5 √3 இருக்கு. இங்க √5 மட்டும் தான் A கூட காமனா இருக்கு. சோ ஆப்வியஸா உங்களுக்கு ஆன்சர் √5 தான் வரும். சோ நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C னாலும் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C னாலும் ரெண்டுமே பிராக்கெட் மாறினாலும் உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா √5 ரெண்டும் ஈக்குவலா தான் வருது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். இங்க √5 மட்டும் தான் இருக்கு. சோ நமக்கு √5 தான் ஆன்சர். சோ hence associative property of intersection of sets has been verified. ஓகேங்களா? சோ இப்போ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். If A is equal to x such that x is equal to 2 power n கொடுத்துட்டாங்க. n belongs to whole number. Whole number னா 0 ல இருந்து ஆரம்பிக்கணும். 0 1 2 3 4 and n is less than 4 கொடுத்துட்டாங்க. So less than 4 கம்மி whole numbers என்னென்ன இருக்கு? 0 1 2 3 மட்டும் தான் இருக்கு. So 4 இன்க்ளூட் ஆக கூடாது. ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இல்ல. ஓகேங்களா? So set A நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். So set A என்னன்னு பாத்தீங்கன்னா x is equal to 2 power n. n வந்து whole number system கொடுத்துருங்க. n is less than 4. So n ஓட வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 1 2 and 3 இந்த நாலு வேல்யூஸ். So x 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 தான் உங்களுக்கு set A. ஓகேங்களா? So n க்கு பதிலா நான் இங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸை whole number system நான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. So இதான் set A கொடுத்திருக்காங்க. set B என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். x such that x is equal to 2 into n. n belongs to natural number system. n belongs to natural number system and n is less than or equal to 4 னு கொடுத்துட்டாங்க. So natural number system னா என்ன ஆரம்பிக்கும்? 1 2 3 4 ஆரம்பிக்கிறது தான் natural number system. இப்போ less than or equal to 4 னு கொடுத்திருக்காங்க. So 4 இன்க்ளூட் ஆகும். So n ஓட வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 and 4 இந்த நாலு வேல்யூஸ் வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So 2 into 1 அதுக்கு அப்புறம் 2 into 2 n க்கு பதிலா நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா அந்த ஃபார்முலா தான் கொடுத்திருக்காங்க. x is equal to 2n னு கொடுத்திருக்காங்க. So 2 into 3 2 into 4 இது வந்து set B. So set C வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க. 0 1 2 5 6 னு கொடுத்துட்டாங்க. So அதையும் நான் எழுதிறேன். 1 2 5 6. So set A என்ன வரும்? anything to the power 0 வந்து 1 தான் வரும். ஓகேங்களா? So 2 power 0 is equal to 1. 2 power 1 வந்து 2. 2 square வந்து நமக்கு 2 into 2 4. 2 cube வந்து 8 வரும். ஓகேங்களா? So இதுதான் set A. set B பாத்தீங்கன்னா 2 into 1 2 2 2s are 4 2 into 3 6 2 into 4 8. So இது வந்து நமக்கு set B set C கிடைச்சிருச்சு.
நம்ம என்ன பண்ணோம் associative property of intersection of sets கண்டுபிடிக்கணும் so associative property of intersection of sets என்ன a intersection b intersection c is equal to a intersection b intersection c ஓகேங்களா சோ ஆப்வியஸா மூணுத்துக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட் தான் நமக்கு ஆன்சர் வரும் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அந்த சர்க்கிள்ல நான் சென்டர்ல இருக்க பார்ட் என்ன மூணுத்துக்கும் காமனா இருக்கிற மூணு செட்டுக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு ஆன்சரா வரும் சோ இந்த சம்முக்கு நான் டைரக்டா போட்டுறேன் இப்போ a intersection b டயகிராம் போடாம டைரக்டா போலாம் a intersection b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் சோ a intersection b is equal to a க்கும் b க்கும் என்ன காமனா இருக்கு 2 காமனா இருக்கு 4 காமனா இருக்கு அதுக்கு அப்புறம் 8 காமனா இருக்கு இல்லையா 2 இருக்கு 4 இருக்கு 8 இருக்கு சோ 2 4 8 இப்போ a intersection b intersection c is equal to so இந்த 2 4 8 க்கு இதுக்கு காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும் so 2 காமனா இருக்கா yes 2 காமனா இருக்கு 4 காமனா இல்ல 8 காமனா இல்ல சோ உங்களுக்கு 2 மட்டும் தான் காமனா இருக்கு நெக்ஸ்ட் இந்த இது கம்பேர் பண்ணலாம் b intersection c கண்டுபிடிக்கலாம் b intersection c அதாவது b யும் c யும் கம்பேர் பண்றோம் சோ 2 இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் 4 இருக்கா 4 காமனா இல்ல நெக்ஸ்ட் 6 காமனா இருக்கு 8 வந்து காமனா இல்ல சோ 2 6 2 and 6 மட்டும் உங்களுக்கு காமனா இருக்கு ஓகேங்களா சோ இப்போ இந்த செட் b intersection c கூட a intersection b intersection c கண்டுபிடிக்கணும் சோ இந்த செட் கூட நம்ம a ல வந்து என்னென்ன காமனா இருக்குன்னு பார்க்கணும் சோ உங்களுக்கு இங்க 2 and 6 மட்டும் தான் இருக்கு இங்க 6 இல்ல 2 மட்டும் தான் காமனா இருக்கு சோ உங்களுக்கு ஆன்சர் 2 தான் வரும் ஓகேங்களா சோ இப்போ ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு 2 மட்டும் தான் காமனா இருக்கு சோ a intersection b intersection c is equal to a intersection b intersection c so உங்களுக்கு associative property of intersection of sets has been proved verified ஓகேங்களா சோ இந்த மூணு சம்மே உங்களுக்கு ஒரே ஜானர்ல இருக்கனால உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க and சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you